வணக்கம். இப்போ மனைவியை பற்றி சில இது. இப்போ ஒரு மனைவி கணவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காங்களா, இல்லை கணவனுக்கும் மனைவியோட அப்பா அம்மாவுக்கும் ஈக்குவலாக முக்கியத்துவம் கொடுக்காங்களா, இல்லை மனைவியோட அப்பா அம்மாவுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையா? இந்த 3 கேட்டகரியில் எந்த கேட்டகரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தா 10 பாயிண்ட், உங்களுக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கும் ஈக்குவல் முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா 5 பாயிண்ட்டு, இல்லை அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்காங்க உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா 0 பாயிண்ட். ஃபஸ்ட்டு கேட்டகரி. இதில் நீங்கள் எத்தனை பாயிண்ட்டுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்த 2வது கேட்டகரி, உங்கள் மனைவியோட செல்லோட பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சு அதை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்கள் மனைவி உங்களோட எதுவும் பிடுங்காமலோ திட்டாமலோ பேசாமல் இருக்காங்க. உங்கள் மனைவியோட செல்லை நீங்கள் எடுக்கீங்க, அது பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியுது, அதை எடுக்கும்போது அவங்க ரியாக்டே பண்ணல, நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ரியாக்ட் பண்ணாமல் அவங்க பாட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா 10 பாயிண்ட்டு. இல்லை மனைவி செல்லை எடுக்கும்போது அவங்க விட்டுருந்தாங்க, அந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியும், ஆனால் அவங்க செல்லை நீங்கள் ரொம்ப நேரம் பார்த்துருந்தா என்னத்தை போட்டு என் செல்லை ரொம்ப நேரம் நோட்டுங்க வைங்க சும்மாருங்க அப்படின்னு, அதாவது விட்டுருந்தாங்க, அலோவ் பண்ணுதாங்க, ஆனால் நீங்கள் ரொம்ப நேரம் அதை போட்டு நோண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அதை வைங்க பேட்ரி போயிடும், அது நெட்டை காலி பண்ணி விட்டுருவீங்க சும்மாருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா 5 பாயிண்ட்டு. செல்லை தொட்டாலே அடிக்க வந்துட்டாங்க, அல்லது செல்லோட பாஸ்வேர்டே உங்களுக்கு தெரியாது, உங்கள் மனைவியோட செல்லோட பாஸ்வேர்டே உங்களுக்கு தெரியாது, அவங்க செல்லை தொடவே முடியாதுன்னா முட்டை பாயிண்ட். இது நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு கேட்டகரி, உங்கள் மனைவியோட செல்ஃபோனை நீங்கள் எடுக்கலாம், அதை பாஸ்வேர்டு தெரியும், நீங்கள் எவ்வளோ நேரம் அதை பார்த்துருந்தாலும் உங்கள் மனைவி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. 2வது கேட்டகரி, மனைவியோட செல்ஃபோனை நீங்கள் எடுக்கீங்க, பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியும், அதில் நீங்கள் ரொம்ப நோண்டிட்டு இருந்தீங்கன்னா சும்மா இடத்துல நோண்டிகிட்டே இருக்கீங்க வைங்க, எவ்வளோ நேரம் நெட்டை காலி பண்ணி விட்டு போகிறேன் அப்படின்னு திட்டினாங்கன்னா 5 பாயிண்ட்டு. இல்லை அவங்க செல்லை நீங்கள் தொடவே முடியாது, அவங்க பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியாது, அவங்க செல்லை எடுத்தாலே அடிக்க வந்துடுவாங்க, சண்டைக்கு வந்துடுவாங்க அப்படின்னா முட்டை பாயிண்ட்டு. இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு பார்த்துக்கணும். அடுத்த பாயிண்ட்டு, உங்கள் மனைவி அவங்களுடைய காஸ்மெட்டிக்ஸ், சென்ட்டு, பவுடரு, ஷாம்பு, இந்த மாதிரி அவங்களோட காஸ்மெட்டிக்ஸ் எடுத்துக்கு, அவங்களோட பர்சனல் காஸ்மெட்டிக்ஸை எடுத்துக்கு உங்கள் டோட்டல் சேலரியிலேருந்து எவ்வளோ % காலி பண்ணுவாங்கன்னு பாருங்கள். எவ்வளோ % காலி பண்ணுவாங்க. இப்போ நிறைய சேலரியாக இருந்தால் % கம்மியாக இருக்கலாம், கொஞ்சம் நார்மலான வேலையாக இருந்தால் அதுலேருந்து 5% காலி பண்ணுவாங்க. அவங்க மனையோடைய காஸ்மெட்டிக்ஸுக்கு, ட்ரெஸ்ஸுக்கு, காஸ்மெட்டிக்ஸ், ட்ரெஸ்ஸு, பூவு, அந்த மாதிரி அவங்களுடைய பர்சனல் இது மட்டும் உங்கள் டோட்டல் சேலரியிலேருந்து 5% தான் காலி பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு 10 மார்க். இல்லை 10%, 5 to 10%க்குள்ளே இருக்காங்க, 5லேருந்து 10%க்குள்ளே இருக்காங்கன்னா அவங்களுக்கு 5 மார்க். இல்லைப்பா காஸ்மெட்டிக்ஸ்லாம் போட்டு தாறுமாறாக போயிடுது, நானே கஷ்டப்பட்டு இருக்கேன், காஸ்மெட்டிக்ஸ்லாம் பயங்கரமாக செலவிடுவாங்க, 10% மேலே போயிட்டு இருக்கீங்க முட்டை மார்க். இதுலேயும் எந்த கேட்டகரியில் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ரைட்டா? அடுத்த சாப்பாடு 30 நாளில் நீங்கள் ஒரு 2 நாள் சொல்ல முடியாது, 2 தடவை, 30 நாளில் ஒரு 2 தடவை அல்லது 3 தடவை, 2 டைம்ஸ் ஆர் 3 டைம்ஸ், 30 நாளில் 2 டைம்ஸ் அல்லது 3 டைம்ஸ் நீங்கள் ஹோட்டலில் சாப்பிடுவீங்களா? அதாவது நீங்கள் வெளியூரில் போய் ஹோட்டலில் சாப்பிட்டா பரவாயில்ல, இல்லை வீட்டில் இருந்துட்டு அவங்க நல்லா இருந்தும் நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்கன்னா 2 டைம்ஸ் சாப்பிட்டீங்கன்னா ஓகே, 2 to 3 டைம்ஸ் சாப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு 10 மார்க் கொடுக்கலாம். இல்லை அவங்க வீட்டில் தான் இருக்காங்க, சமைக்க மாட்டேங்காங்க, நான் மாதத்தில் 30 நாளில் கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் ஹோட்டலில் தான் சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னீங்கன்னா அவங்களுக்கு 5 மார்க். இல்லைப்பா 5 தடவைக்கு மேலே சாப்பிட்றதுனாலும் சாப்பாடு சரியில்லாமல் அல்லது சாப்பாடு செய்யாமல் நான் 5 டைம்ஸ்க்கு மேலே நான் வெளியே தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா முட்டை மார்க். அது அடுத்த கேட்டகரி,
அவங்க சமைக்கிறது 30 நாளில் அவங்க சமைக்கும் போது மாவு வாங்கி அவங்களே அரைச்சி அவங்களே மாவு வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நீங்கள் எத்தனை நாள் தோசை சாப்பிட்டீங்க, தோசை இட்லி சாப்பிட்டீங்க? ஃப்ரிட்ஜில் வைக்காமல் எத்தனை நாள் மாவை அரைச்சி நீங்கள் சாப்பிட்டீங்க? 30 நாள் சாப்பிட்டேன் அப்படின்னா, ஃப்ரிட்ஜிலே வைக்காமல் நான் 30 நாள் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டேன் அப்படின்னா 10 மார்க். இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு மாவை வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நான் சாப்பிடுவேன். அந்த மாவு வந்து 1 நாள் 2 நாள் இருக்குது. நான் வந்து வெளியிருந்து தான் மாவு வாங்கிட்டு வரேன். வெளியே இருந்து மாவு வாங்கிட்டு வந்து அந்த மாவு ஊற்றி தான் சாப்பிடுவேன். ஒரு 2 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சாப்பிடுவேன். அப்படின்னா 1 நாள் 2 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சாப்பிடுவேன். மாதத்துக்கு இது மாதிரி ஒரு 5 டேஸ் இப்படி நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சாப்பிடுவேன். மாதத்துக்கு 5 நாள் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சாப்பிடுவேன். ஹோட்டலில் வெளியே கடையில் மாவு வாங்கிட்டு தான் சாப்பிடுவேன்னா உங்களுக்கு 5 மார்க். இல்லை நான் எப்போதும் எனக்கு வேலையாக தான் கடையில் தான் மாவு வாங்கிட்டு வந்து சாப்பிடுவேன். 5 நாளுக்கு மேலே 30 நாளில் 5 நாளுக்கு மேலே நான் கடையிலேருந்து தான் மாவு வாங்கிட்டு வந்து சாப்பிடுவேன். நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எப்போதும் சாப்பிடுவேன். 5 நாளுக்கு மேலே ஃப்ரிட்ஜில் வச்சு, மாதத்தில் 5 நாளுக்கு மேலே ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு கேட்டீங்க. 0 மார்க். அடுத்தது, உங்கள் மனைவி சம்பாதிச்சு அந்த ஏடிஎம் கார்டு உங்கள்கிட்ட இருந்து அந்த ஏடிஎம் கார்டில் நீங்கள் என்ன செலவழித்தாலும் உங்கள் ஒய்ஃப் வந்து கண்டுடைய மாட்டாங்க, திட்டவும் மாட்டாங்க. உங்கள் மனைவி ஏடிஎம் கார்டு உங்கள்கிட்ட இருக்குது, அதோடைய பின் நம்பர் உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் எப்போ எடுத்தாலும் அவங்க திட்ட மாட்டாங்க. அவங்க உங்களை நம்புதாங்க. நீங்கள் வந்து தேவையில்லாத செலவு பண்ண மாட்டீங்க அப்படின்னு நம்புதாங்க. நீங்களும் செலவு பண்ண மாட்டீங்க. குடிக்கவோ தண்ணி அடிக்கவோ வேறு வெட்டி செலவு நீங்கள் பண்ண மாட்டீங்க. நீங்கள் ஜெனுவனாக செலவு பண்ணுவீங்க. ஆனால் உங்கள் மனைவி இது வரைக்கும் கணக்கு கட்டதே கிடையாது. இது ரூபா எப்படி செலவழிச்சிங்க, ஏன் செலவழிச்சிங்க, மிச்சம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கணக்கு கட்டதே கிடையாது. 10 மார்க். இல்லை என் மனைவியோட ஏடிஎம் என்கிட்ட இருக்குது, எனக்கு பாஸ்வேர்டு தெரியும், நான் செலவழிப்பேன். ஆனால் என் மனைவி வந்து தேவையில்லாமல் செலவழித்து சத்தம் போடுவாங்க. எவ்வளோ என்ன செலவழிச்சின்னு கேட்பாங்க. தேவையில்லாமல் செலவழிங்க சத்தம் போடுவாங்க அப்படின்னா 5 மார்க். இல்லைப்பா ஏடிஎம்லாம் கையே வைக்க முடியாது, நான் அதெல்லாம் எனக்கு பாஸ்வேர்டே தெரியாது அப்படின்னா முட்டை மார்க். அப்படின்னா உங்களுக்கு முட்டை மார்க். இது அதுக்கப்புறம் நீங்கள் உடம்பு சரியில்லாமல் போகும்போது உங்கள் மனைவி உங்களை எப்படி பார்த்துக்கிடுவாங்க? நீங்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது உங்கள் மனைவி உங்களை எப்படி பார்த்துக்கிடுவாங்க? நீங்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்க, அப்போ வந்து உங்கள் மனைவி வந்து உங்களை வந்து என் மனசுக்கு ரொம்ப நிறைவாக என் மனைவி நல்லா பார்த்துக்கிடுதா அப்படின்னு பார்த்தா நல்லா 100% உங்களுக்கு நல்லா சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், உடம்பு சரியில்லாமல் நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு 10 மார்க் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, ஏதோ பார்க்கா, ஆனால் வெண்ணி வச்சு தர மாட்டேக்கா, சாப்பாடு ஏதாவது கஞ்சி போட்டு தானே தர மாட்டேக்கா, இருந்தாலும் ஏதோ பார்க்கா, ஒரு சுமாராக பார்க்கா அப்படின்னா 5 மார்க். இல்லை நான் உடம்பு சரியில்லாமல் என்னை பார்க்கவே மாட்டேக்கா, எனக்கு வந்து சாப்பாடு செஞ்சு தர மாட்டேக்கா, நான் மருந்து வாங்கி ஊற்றி தர மாட்டேக்கா, என் உடம்பு சரியில்லாமல்னா நானே தான் பார்த்துக்கிட வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா முட்டை மார்க். அடுத்த கேட்டகரி, உங்கள் மனைவி வந்து உங்கள் பிள்ளைகளை வந்து எப்படி பார்த்துக்கிடுவாங்க? இப்போது உங்கள் மனைவி வந்து உங்கள் பிள்ளைகளோட சாப்பாடு விஷயத்தில், உங்களுடைய பிள்ளைகளோட ஆரோக்கியத்தில், உங்கள் பிள்ளையோட உடல்நலத்தில், உங்கள் பிள்ளையோட நீட்டாக வச்சுருக்கிறதுல எப்படி வச்சுருக்கான்னு பாருங்கள். உங்கள் மனைவியோட உங்கள் பிள்ளைகள் அழகாக இருக்குது, உங்கள் மனைவி சுமாராக தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க, உங்கள் மனைவி வந்து சுமாராக தான் மேக்கப் பண்ணி பிள்ளைகளை நல்லா வச்சுருக்காங்க. நல்லா பிள்ளைகளை நல்லா நீட்டாக யூனிஃபார்ம் நீட்டாக ட்ரெஸ்ஸு போட்டு நீட்டாக பவுடர்லாம் போட்டு பவுடர் கூட போனால் நீட்டாக வச்சுருக்காங்க. சோப்புலாம் போட்டு நல்லா குளிப்பாட்டி நல்லா அழகாகி தலை சீவி எண்ணெய் தேய்ச்சி நல்லா அழகாக வச்சுருக்காங்க, நல்லா வச்சுருக்காங்க. என் மனைவியோட என் பிள்ளைகள் அழகாக இருக்காங்க, நல்லா பார்த்துருக்காங்க. எங்கள் மனைவி வந்து என்னையை அவங்கள பார்க்குறத விட பிள்ளைகளை வந்து நல்லா பார்த்துருக்காங்கன்னா 10 மார்க். இல்லை என் மனைவி வந்து அவங்கள நல்லா பார்த்துக்கிடுவாங்க, அவங்க பிள்ளைகளையும் நல்லா பார்த்து விடுவாங்க அப்படின்னா 5 மார்க். இல்லை என் மனைவி வந்து அவ்வளோதான் பார்த்துக்கிட்டா பிள்ளைகளை பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னா முட்டை மார்க்.
இதில் மார்க் போட்டு பாருங்கள், நீங்கள் எவ்வளோ மார்க் வந்தீங்க அப்படின்னு தெரியும். நன்றி.